India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore. To book, log on to nanananihomes.in or call 90437 தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையே நீண்டகால எல்லை பிரச்சனை இருந்து வருகிறது. இரு நாடுகளின் எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு கோவில் விவகாரம் தொடர்பாக கடந்த மே மாதம் 28ஆம் தேதி இரு நாட்டு ராணுவத்தினரும் சண்டையிட்டனர். இதில் ஒரு கம்போடிய வீரர் கொல்லப்பட்டார். இந்த மோதல் சம்பவம் குறித்து தாய்லாந்து பிரதமர் பேட்டோங்டான் ஷினாவத்ரா கம்போடியாவின் முன்னாள் பிரதமரும் இப்போதைய செனட் தலைவருமான ஹூன் செனுடன் போனில் பேசினார். அவர்களது உரையாடல் பொதுவெளியில் கசிந்தது. அப்போது அங்கிள் என ஹூன்சனை பிரதமர் ஷினாவத்ரா அழைக்கிறார். தாய்லாந்து ராணுவ அதிகாரியை குறை சொல்லி பேசுகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க என பிரதமர் ஷினாவத்ரா ஹூன்சனுக்கு உறுதி கூறுகிறார். இந்த உரையாடலை கேட்டு தாய்லாந்து மக்கள் கொந்தளித்தனர். ஷினாவத்ராவை துரோகி என குற்றம் சாட்டி போராட்டத்தில் குதித்தனர். நாட்டை காட்டிக் கொடுத்த துரோகியை பதவியை விட்டு விலகு எனவும் ஆவேசத்துடன் கோஷங்களை முழங்கினர். தாய்லாந்து பிரதமரின் பேச்சுகள் அந்நாட்டு அரசின் நிலைப்பாட்டுக்கு மாறாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அரசியலமைப்பு நெறிமுறைகளை அவர் மீறியதாக எதிர்க்கட்சிகள் கூறின. 36 செனட் உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மனுவை ஏற்ற நீதிமன்றம் தாய்லாந்து பிரதமரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை முடியும் வரை அவர் பிரதமர் பதவியில் தொடரக்கூடாது என நீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியிருக்கிறது. இது அந்த நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.